நெமிலி அடுத்த ஆட்டுப்பக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கசக்கால்வாயில் தொடர் மணல் திருட்டு நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரிக்கு பின்புறம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட கசக்கால்வாய் உள்ளது. இந்த கசக்கால்வாயில் சமூக விரோதிகளால் இரவு நேரங்களில் மணல் கொள்ளை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த இடத்தில் உள்ள அரசினர் ஆண்கள் ஆதிதிராவிடர் விடுதியின் மதில் சுவர் பாதிக்கப்பட்டு அந்தரத்தில் தொங்கியபடி இடிந்து விடும் அபாயகரமான நிலையில் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கசக்கால்வாயில் தொடர் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் ஆர். காந்தி பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர். காந்தி, என்னிடம் புலிப்பால் வேண்டும் என்று கேட்டால் புலி கிடைக்கிறதா என்ற முயற்சியில் ஈடுபடுவேன் என நகைச்சுவையாக பேசிய அமைச்சர், மாணவர்களுக்கு முடியும் என்ற சிந்தனையே இருக்க வேண்டும் என்றும் முடியாது என்ற எண்ணமே இருக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் என மக்கள் தன்னெழுச்சியாக அறப்போராட்டத்தில் பங்கேற்பதாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் இந்து முன்னணியின் சார்பில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மாலை 5 மணி முதல் 6 மணி வரையில் அறப்போராட்டம் நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் இந்து முன்னணி, பாஜக, RSS என பல்வேறு அமைப்பு சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காடீஸ்வரா சுப்பிரமணியன், திமுக நாதிக்க அரசுக்கு விழுந்த முதல் அடியாக இது இருக்கும் என்றும் தொடர்ந்து 2026இல் அரசை வெளியேற்ற நாங்கள் தொடர்ச்சியாக அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆலோசித்து முடிவு எடுப்போம் என்றும் கூறினார். முருகன் மலையை காப்பாற்றுவதற்காக இது முதல் கட்ட போராட்டம். இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும், மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். இது தொடர்ந்து இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம். இந்த அரசாங்கத்துக்கு முதல் அடி. இந்த அரசாங்கம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற 2026 இந்த முருகனுடைய பாதிப்பை இந்த அரசாங்கத்துக்கு முருகர் உருவாக்குவார் என்று கூறிக்கொள்கின்றோம். அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை என்று நினைக்கின்றோம். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் தர்காவை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் H. ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இந்து அமைப்பினருக்கு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் 700க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா பங்கேற்று கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறுபடை வீட்டின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை கூறுபோட நினைக்கும் இந்து விரோத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும், இந்த திமுக தலிபான் அரசு வீட்டுக்கு அனுப்பினால்தான் இந்துக்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ முடியும் என்று காட்டமாக பேசினார். வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த இந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்துதான் முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே, அது முன்னாடி வந்ததா? யோசித்து பார்க்கணும். ஏன் இப்போது ஏன் நடக்கிறது? ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம், இந்த காவல்துறையும். ஏன்னா இந்த காவல்துறை, நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். நாமக்கல்
மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுமார் 30,000 விசைத்தறிகளும் ஏராளமான நூற்பாலைகளும் இயங்கி வருகின்றன. பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்தில் உற்பத்தியாகும் விசைத்தறி ஜவுளிகள் அருகில் உள்ள ஈரோடு மாவட்டத்திற்கு தினந்தோறும் கொண்டு செல்லப்படுகிறது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள 4 முனை சந்திப்பு வழியாக பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகளும் கனரக வாகனங்களும் இந்த சந்திப்பை கடந்து செல்கிறது. தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு காரணமாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு ராசிபுரம் திருச்செங்கோடு சாலையில் விரிவாக்க பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இப்பணி தோய்வாக நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. எனவே இம்மேம்பாலத்தினை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேம்பால பணி 3 வருஷமா நடந்துட்டு இருக்குது. பால வேலைகள் முடிந்தும் இன்னமும் திறக்காமல் இருக்குது. பள்ளிப்பாளையம் டு திருச்செங்கோடு ரோட்டில் எஸ்பிபி காலனி வரையும் பெரிய ரோடாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி ரோடாக குறுக்கிட்டாங்க, பார்க்கிங் பிளேஸ் கிடையாது. பள்ளிப்பாளையத்துக்கு ஜீவா செட் வரையும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ் கொடுக்கலாம், அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லாமல் குறுக்கி நிற்கிறனால போக்குவரத்து இடையூறு ஏற்படுது. இது முடிந்த பாலத்தோட வேலைகளை இன்னமும் இது பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகத்தடைகள் எல்லாம் பெருசாக வேகத்தடை போட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இந்த பிளாஸ்டிக் கட்டையிலெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வேகத்தடைகள் இந்த அலமேடு பகுதியில், ஏன்னா விபத்துக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியில் ஜங்ஷன் ரோட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வேகத்தடைகளை வைத்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.